SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. ஈரோட்டில் அனைத்து துறை அலுவலர்களுடன் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் விஜயபாலாஜி ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பொதுவாக ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அது புதிய திட்டம். யாருக்கா அலுவலர் வேண்டும், விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அலுவலரை தேர்வு செய்ய வேண்டும். அதில் இருக்கின்ற அலுவலரை அந்த பணிகள் என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. உங்கள் வீடு கூட கட்டினா வீட்டில் 10 சேர் வாங்கி போடுறதுக்கு 1 மாதம் ஆகுது, காட்டு வாங்கி போடுறதுக்கு 1 மாதம் ஆகுது. ஒரு திட்டம் என்பது இப்போது 20 நாட்கள் தான் இருக்குது. நாங்களாம் பொறுப்பேற்று அதற்குள்ளேயே ஒவ்வொருவரும் ஒன்றை பேசினால் சொன்னது என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு 6 மாத காலம் எந்த தொந்தரவும் நாங்கள் செய்ய மாட்டோம், நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் பேசணுங்க. 6 நாள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வியப்பாக இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை மூடப்பட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கோயிலுக்கு மட்டும் எத்தனை மூடி இருக்கீங்க? இப்போ நம்மளது கிட்டத்தட்ட 19 கடை இங்கே டவுன் லிமிட்டில் மூடி இருக்கிறோம். இன்னும் மற்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போ என்னென்னா ஏற்கனவே மூணு கடை, இப்போ மீதம் இருக்கிற கடை, குறைவான கடை நகர்பகுதியில் இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கடையை எடுக்க சொல்லி மக்கள் கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறோம். சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதையும் மாற்றி சரி பண்ணி. இல்லை, என்னுடைய கருத்து ஒன்றே ஒன்று தானுங்க. இது வரைக்கும் நீங்கள் எனக்கு சொன்ன கோரிக்கை, இதுவரைக்கும் பத்திரிக்கையாளர் சொன்னது பள்ளிக்கூடங்கள், அதே நேரத்தில் மக்கள் நெருக்கடியாக இருக்கின்ற மார்க்கெட், கோயில், ஆலயங்கள், மக்கள் அதிகமாக வந்து செல்கிற பேருந்து நிலையங்கள் இதில் இருக்கக்கூடாது என்று உங்களுடைய கோரிக்கை. இது எத்தனை நாளாக 5 வருஷம் திமுக வச்சுருந்த கோரிக்கை. 5 நாள் அவருக்கு 2 நாள் தீர்ப்பு வழங்கினார். இத்தனை கடைகள் உடனடியாக எடுக்க வேணும். 700க்கும் மேற்பட்ட கடைகள் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. அது எடுத்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் எடுக்க எத்தனை எடுப்பீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, இதில் எப்படி பண்ண போகிறேன்னு கேட்டால் இந்த ஜாடிக்கு மூடி எப்படி அமைக்கிறங்க மாதிரி விதிகள் முறைகேட செயல்படுது குற்றச்சாட்டு. அவங்க வந்து யாருக்கு மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சர்க்குலர் இருக்கு. ஆனால் முறைகேட விற்பனை செய்கிறாங்க, தனியார் பார் ஊக்குவிக்கிறாங்க இந்த அரசு அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க. இல்லைங்க, இருங்க இந்த கருத்து சொல்கிறேன். நீங்கள் தனியார் பார் எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் இது வரைக்கும் பத்திரிக்கையில் போட்டிருக்கீங்களா? இருங்க, நான் அனுவண்டாங்க. நீங்கள் போட்டிருக்கீங்களா? ஆராய்ச்சி ஒருத்தர் இங்கே வந்தீங்க, இந்த கடை இப்படி இருக்குது, தப்பாக இருக்குன்னு ஒருத்தராக போட்டிருக்கீங்க பத்திரிக்கையில் போட்டு எங்கிட்ட கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்லிடுங்க. டிவி சும்மா மொட்டையை சொல்லக்கூடாது. பொதுவாக இப்படி இருக்கிறது பொதுவாக இருங்க நான் சொல்கிறது மட்டும் கேட்கணுங்க. பொதுவாக குற்றச்சாட்டு சொல்வதை காட்டிலும் குற்றச்சாட்டு எங்கே நடைபெறுகிறது என்பதை புள்ளி ஒருத்தவங்க நீங்கள் சொல்லுங்கள், அதை ஸ்டாப் பண்ணி கேளுங்க. பாருங்க, இந்த மாதிரிலாம் காமனாக பேசுறாங்கன்னா பேச முடியாது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் இன்னும் குளங்கள் நீர் நிரப்பப்படாமல் இருக்கு. அந்த திட்டம் இன்னும் முழுமையடையாமல் இருக்கு. அதை பற்றி நீங்கள் எதாவது டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம்? இல்லை, இப்போ தானே ஒரு 10 இருங்க இன்றைக்கி தானே வந்திருக்காரு தலைவர். அதை பற்றி ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு கூட்டங்கள் விரைந்து நடைபெற இருக்கிறது. ஏறத்தாழ விடுபட்ட குட்டைகள் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட குளங்கள், ஏரிகளில் தண்ணி வலிங்கிறாங்க. இதெல்லாம் நிரப்புறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் அதில் என்ன உங்களுக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னா முதல்ல தெரிஞ்சுக்கல. நீங்கள் ஜென்ரலாக கேட்கக்கூடாது. இது கொரோனாவுக்கு முன்னால் போட்ட திட்டம். கொரோனா வர்றபோது என்னாச்சுன்னா இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் பூராமே நார்த் இந்தியன்ஸ் இங்கே வேலை செஞ்சு கூட விட்டுட்டு போயிட்டாங்க. ஓப்பனாகவே ஒரு 6 அடி பைப்பு, 5 அடி பைப்பு, 3 அடி பைப்பு, 2 அடி பைப்பு எல்லாம் இருக்குதுங்க. இந்த பைப்புக்குள்ளே கொண்டு நிறைய பேர் தேங்க மாட்டா அதெல்லாம் உள்ள போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? டெக்னிக்கலாக தெரியுமா? அடைச்சி கிடக்கிறது தெரியுமா? இப்போ நாங்களாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எந்தெந்த இடத்துல லாக் ஆகிருக்கு, பிளாக் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். இதை கண்டுபிடிச்சிருக்கு பிறகு தண்ணி ரெகுலேட்டராக கரெக்டாக எல்லா இடத்துலையும் வருங்கிறது நம்ம ஒன்று. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரிகள், குளங்கள் இருக்கிறது ரெகுலேட் பண்ணி அந்த தண்ணி கரெக்டாக இருக்குன்னு அந்த இதில் செக்வால்லாம் போட்டோம். அதையே பிடிங்கிட்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாம் பத்திரிக்கையாளர் தெரியும். செம்பு இருந்துக்காட்டி செம்பை வாங்கிட்டு போயிட்டான்.
இது மாதிரி சில தவறு நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நான் நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி எப்படி பண்ணால் அதே பழைய டெக்னாலஜி தெரிஞ்சவங்கள வேறு இடத்துல இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நான் சிலைவர் சொல்லிடுறேன். எப்படின்னா நம்ம பகுதியில் வேலை செஞ்சுங்க 2வது ஒரு ஸ்கீம் எடுத்து கர்நாடகத்தில் போய் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த டீமே டெக்னிக்கல் டீமே எல்என்டியோடைய டீமு, அந்த எல்என்டியோட டீமு இங்கே வர சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே அவனுக்கு தான் டக்குன்னு தெரியும் புரியும். இங்கே ஒன்றுமே சாப்பாடாக்க தெரியாது. புதுசாக ஒரு பிள்ளையை வச்சுட்டு கல்யாணம் முடிச்ச பிள்ளையை சாப்பாடாக்க சொன்னால் அம்மா விட்டுட்டு அந்த பிள்ளை எப்படி சாப்பாடு சமைச்சு அது மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி எடுக்கணுங்கிறது விவசாயிகளுக்கு வந்து இந்த பர்மிட் கொடுக்க சொல்லியாச்சு விஓ மூலமாக. அவங்க அந்த மண்ணை அள்ளிட்டு போகிறதுக்கு வேண்டிய நடவடிக்கை இன்றைக்கு அந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. விரைந்து அந்த பணிகள் நடைபெறும். அடுத்து மேகதாது அணை விஷயத்தில் தமிழ்நாடு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்? விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நாகையில் போராட்டம் பண்ண விவசாயிகள்லாம் கைது பண்ணியிருக்காங்க. மேகதாது அணை விஷயத்தில் தமிழ்நாடு அரசு எந்த மாதிரி நடவடிக்கை? இல்லை, தமிழக அரசு தான் போய் முதலமைச்சர் போய் நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்கின்ற போது இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும், இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், மேகதாது அணை கட்டுவதை நிறுத்தப்பட வேண்டும் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். நீங்கள் அதுதானே செய்ய முடியும். நாங்கள் இருங்குங்க. இப்போ எல்லாமே வந்து எங்கே இருக்குது? காவிரி டிமினல்னு சொல்கிற அந்த வழக்கில் இருக்குது. இந்த வழக்கு எங்கே இருக்குது? அந்த வழக்கு வந்து எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது. அடிக்கடி வந்து நான் வாட்டர் ரிலீஸ் பண்ணுறதுலேயே ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ப்ராப்ளம். நீங்கள் இருக்கிற சொல்கிறத பற்றி கவலை இல்லைங்க. இருக்கிற ஒரே நிமிஷம் சொல்கிறேங்க. இந்த கேஸ் வந்து யார் நடத்தியிருக்கணும்? 1972 வந்து திமுக செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு விவசாய சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் இருந்தார். யார் அவர் பேர்? ரங்கநாதன். ரங்கநாதன் சொன்னதுக்கு பிறகு அந்த கேஸ் எடுத்து அம்மா வந்து 91 வந்து அந்த 89 போட்டாங்க. கட்சியின் சார்பாக ரங்கநாதனுடைய கேஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டாங்க. இது வந்து காவிரி ட்ரிபியூனல் வந்து உடனடியாக வந்து பேச்சுவார்த்தையில் பயனில்லை, இதற்கு உடனடியாக தீர்வு காண்பது நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் சக்ஸஸ் பண்ணாங்க. இதெல்லாம் கேள்வி பேசுனீங்க. அப்போ அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கான். கிராஜுவலாக நீங்கள் ஒரு அரசாங்கம் வந்து விவசாயி திடீர்னு இருங்க. நான் என்ன சொல்கிறேங்க, எடுத்துட்டு விவசாய சங்கம் டக்குன்னு போராட்டம் நடத்துனீங்க. ஏதாச்சும் ஒரு எங்களுக்கு ப்ரீத்திங் டைம் கொடுத்துருக்கீங்களா? ஒரு பிரச்சனைக்கு ஏதாச்சும் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க? ஏதோ ஒரு சங்கம் இருக்கிறீங்க, போராட்டம் நடத்துறீங்க. இருங்க, அந்த சங்கமே வந்து இருங்க, நான் சொல்லிடுறேங்க. ஐயா, நான் சொல்கிறது கேளுங்க. அதே சங்கத்துக்காரதான் எங்கள் ஆஃபீஸில் வந்து கொண்டு மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. என்னையே அதை நல்லா போஸ்டிங்கில் போட்டு விட்ருங்கண்ணா. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இருங்க, விவசாய கடனை பொறுத்தவரையிலும் விவசாயிகள் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னது வந்து சிறு குறு விவசாயிகள் தான் சொன்னோம். இருங்க, இப்போ அதுதானே கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன 5 ஏக்கர் எனக்கு கொடுக்காரமா? நீங்கள் என்ன 5 ஏக்கரை வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு கொடுக்கலையா? சொல்லுங்க. இல்லை இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த மாதிரி சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதாச்சு நான் சொல்கிறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சொல்ல வரைக்கும் கொடுங்க ப்ளீஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் சொன்னதை செய்யணும். விவசாயிகள் அதில் குறை இருக்குங்கிறாங்க, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எக்ஸாம் பண்ண வேண்டியது யார்? முதலமைச்சர் பண்ண போகிறாரு. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, நீங்கள் பண்ணது சரியில்லைன்னு. நாங்கள் சொன்னது கரெக்டாக சரியான முறையில் செஞ்சுட்ருக்குறோம். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறாங்க அவங்க, அவ்வளோதானே. அதை பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க, அவ்வளோதான்.